ஏசி காத்துல இருக்கும்போது நம்மளுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லைன்றாங்க. ஆனா வெளிக்காத்த சுவாசிக்கும்போது அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு. அதே மாரி நம்ம சுவாச குழாய் வீக்கமாகுது பாருங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்? காத்து உள்ள இழுக்கிறதுக்கும், வெளிய விடுறதுக்கும் கண்டிப்பா சிரமம் வரும். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதிமதுரம்னு ஒரு அருமையான மூலிகை மருந்து இருக்கு. அந்த அதிமதுர வேர் இருக்கு பாருங்க, அதோட பொடி சூரணத்தை வந்து தினமும் கொஞ்சம் தேன் கலந்து எடுத்துக்கோங்க. அந்த அதிமதுர மூலிகை மருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நுரையீரல் மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ அந்த சுவாசம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த அதிமதுரம் அருமையாக வேலை செய்யும். அந்த சூரணத்தை ஒரு டீஸ்பூன் தேனில் கலந்து கொஞ்சம் தினமும் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு 10 மிளகு சும்மா தட்டி தண்ணியில் போட்டு அதையுமே கொஞ்சம் குடிச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் ரெகுலராக நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லாவே இந்த ஆஸ்மா பிரச்சனை கண்ட்ரோல் ஆகும். ஆனால் தொடர்ந்து நம்ம வந்து இன்ஹேலரோ பஃபோ எடுக்கிறது கண்டிப்பாக நல்லதுக்கு கிடையாது. ஒரு எமர்ஜென்சி கொஞ்சம் டக்கு நம்மளுக்கு மூச்சு விட சிரமம் இருக்குது, அப்போ நம்ம பயன்படுத்துறது கண்டிப்பாக ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது.